அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மகரிபுடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் செய்த தஸ்பீஹுகளையும் நாம் கேட்ட துஆக்கள் முழுவதும் கபுல் செய்து கொண்டு முழுமையான நன்மையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு 3 துஆக்கள் சொல்லி கொடுக்க போறேன். அந்த 3 துஆக்களும் குர்ஆனில் வந்த துஆக்கள், 3மே குர்ஆனில் வரக்கூடிய துஆக்கள். அது என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கூறும் ஆறுதல் வார்த்தைகள். என்ன துஆ? அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதலான 3 வார்த்தைகளை, நமக்கு 3 துஆக்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறா இன்ஷா அல்லாஹ். அதை நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய கவலைகள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த 3மே நமக்கு மனனமானது, ரொம்ப முக்கியம். புதுசாலாம் நீங்க மனனம் செய்ய தேவையில்லை. 3மே நமக்கு மனனமான துஆக்கள். முதல்ல ஆறுதல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாராவது நம்ம கஷ்டமா இருக்கும் பொழுது நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும் போது ஒரு மன அமைதி பெறும். அப்படிதானப்பா? அப்படி கவலைப்படாத, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும் பொழுது மனம் அமைதி பெறும். அதுவே அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு வயதின் அடிப்படையில், அதாவது உங்களுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுத்திருப்பான். ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும். அதே இது ஒரு 40 வயசு ஒரு 60 வயசு உள்ள மனிதர்களுக்கும் அவர்களுக்கான வயது அளவுக்கு சோதனையை கொடுப்பான். ஆக மொத்தம் இந்த உலகம் என்பது இன்பம் துன்பம் நிறைந்ததுதான் இந்த உலகம். சரிங்களா? ஒரேடியா துன்பமா இருந்துச்சுன்னா இது உலகமா இருக்காது, நரகமா இருக்கும். துன்பமா இருக்கிறது நரகம் தானப்பா. ஒரே அடியா இன்பமா இருந்துச்சுன்னா உலகம் அல்ல, அது சொர்க்கம். அதனால இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு உலகம்தான் இந்த துன்யா என்கின்ற வாழ்க்கை. அந்த துன்யாவுல நீங்க கவலையாக உணரும் போது, கஷ்டமா உணரும் போது, ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்ற இந்த ஆறுதலான 3 துஆக்களையும் இந்த வார்த்தைகளையும் இன்ஷா அல்லாஹ் மனதுல வச்சுக்கிறணும். சரிங்களா? ஓகே, கட் பண்ணு. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த 3 துஆக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? முதல்ல ஃபர்ஸ்ட் துஆ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன வார்த்தை? வ நிஅமல் வக்கீல். எந்த நபி செஞ்ச துஆ இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அந்த துஆவை எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில ஓதுனாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல இருக்கும் பொழுது உயிர் போகக்கூடிய நேரம், வேற வழியே இல்ல, உதவி செய்ய யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நம்பிக்கையோடு யக்கீனோடு அல்லாஹின் மீது முழு தவக்குல் வச்சு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன், பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுனாங்க. அதே இதுதான் நமக்கு ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது, ரப்பே என்னுடைய இறைவா, நீ மட்டும்தான் எனக்கு போதுமானவன், உன்னை தவிர பாதுகாவலனோ பொறுப்பாளனோ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற வார்த்தையை ஓதணும். சரிங்களா? இது முதல் துஆ. இரண்டாவது, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இரண்டாவது துஆ, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இந்த துஆ யார் கேட்டாங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. சரிங்களா? இன்ன நிச்சயமாக, மஅய ரப்பி என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன் அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்கின்ற ஒரு அழகான துஆ. அந்த துஆ எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் அந்த ஹிஸ்டரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிரௌன் துரத்திட்டு போவானா? துரத்திட்டு போகும் பொழுது முன்னாடி கடல் இருக்கும், பின்னாடி ஃபிரௌன். முன்னாடி கடலுக்குள்ள விழுந்துட்டோம்னா இறந்தும் போயிருவோம். ஃபிரௌனுடைய கையில சிக்கிட்டோம்னா அவன் என்ன செஞ்சிருவான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ராயேல் மக்கள் என்கின்ற பெரும் கூட்டத்தையும் கொன்னுடுவான். அப்ப 2க்கு மத்தியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கூட்டமும் நிக்கிது. அந்த இடத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை செய்யறாங்க. செஞ்ச உடனே சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கெல்லாம் தெரியும், வெறும் கைத்தடி, அசா என்கின்ற கைத்தடியை கொண்டு கடலை அடிப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடல் என்ன செய்யும்? பிளந்து வழிவிடும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த கூட்டத்திற்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல அல்லாஹ் மீது முழு தவக்குல் வைத்து அந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. அது இன்பமான நேரத்துல ஓதின துஆவா? துன்பமான நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு துஆ. அதனால இன்ஷா அல்லாஹ் நமக்கு இப்படி கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த துஆவை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? தாராளமாக ஓதிக்கிறலாம். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். சரிங்களா? இது இரண்டாவது துஆ.
மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி தெரியும். ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ஹிரா குகை அப்படின்னு சரி சவுரு குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில தங்குனாங்க தெரியுமா? யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அதாவது எதிரிகள் தேடி வருவாங்க, யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டி தலையை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எத்தனை ஒட்டகம் பரிசு? 100 ஒட்டகம். சுப்ஹானல்லாஹ், 100 சிவப்பு ஒட்டகம் பரிசு அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்னவங்களுக்கு மக்கத்து எதிரிகள் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிவப்பு ஒட்டகம்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, கார்லயே பெஸ்ட் கார் BMW கார்னு சொல்லுவோம் இல்லையா, ரோல் ரைசல் கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கார் 100 கார் நமக்கு கிடைச்சிச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் அந்த காலத்துல வாகனத்திலே சிறந்த வாகனம் ஒட்டகம், ஒட்டகத்திலே சிறந்த ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம். சரிங்களா? அந்த சிவப்பு ஒட்டகங்கள் உங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த சவுரு குகைக்கு முன்னாடிதான் அந்த எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் காலை குனிஞ்சு அவங்களுடைய காலையே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னா 2 பேரையுமே என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த நேரத்துலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழுகுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. என்ன வார்த்தை? இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதே. லா தஹ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவலை கொள்ளாதே, பயப்படாதீங்க. இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த துவாவை சொல்லுவாங்க. ஆக இந்த 3 துவாக்களும் கஷ்டமா, கவலையா, சோதனை சிக்கிட்டு இருக்கும்போது, டிப்ரெஷன்ல இருக்கும்போது, வாழ்க்கையவே அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியெல்லாம் அல்லாஹு தாலா அந்த சோதனையை கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் பொறுமையோடு இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அதை தவிர்த்துட்டு மனம் தளர்றது, அப்படியே ரொம்ப நம்மளை நாமளே கொஞ்சம் கீழ்படுத்திக்கிறது, அவ்வளவுதான் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. எப்போதுமே அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, இந்த 3 துஆக்களையும் எப்பொழுதுமே மறக்காதீங்க. அடிக்கடி ஓதி பழகிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லோருடனும் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இன்பம் துன்பங்களிலும் அவனை புகழக்கூடியவர்களாகவும் அவனுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் பொறுமையான குணத்தை பெற்றவர்களாகவும் இருக்க நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.